குருஜி, நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸில் பழைய கடனை அடைக்க திருப்பி இஎம்ஐ வாங்கி அந்த கடன் அடைச்சு திருப்பி கடனில் மாட்டிக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் இப்போல்லாம் கடன் தான். ஆமாம், கடன் அப்படின்னு இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கூட ஒரு கடன் ஒரு வார்த்தையை போட்டானாலே அந்த வீடியோ வைரல் ஆகிடுற மாதிரி இருக்கு. கடனுக்கு பரிகாரம் அப்படின்னு போட்டாலே கரெக்ட். இதெல்லாம் கூட கிரகத்தோட பலன்களால் தான் இப்படிலாம் நடக்கிறது. கண்டிப்பாக கடன் அப்படின்றதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா நம்ம செவ்வாய் கிரகத்தை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயினால தான் உங்களுக்கு கடன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தங்கம் வாங்குறோம் இல்லையா, தங்கம் வாங்கும்போது எல்லாருமே என்ன தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவி வாரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாங்குறது அல்லது பார்த்தோம்னா வியாழக்கிழமை வாங்குறது அப்படின்றதுனால இப்போ நம்ம தங்கம் வாங்குறதுக்கு நாள் அப்படின்னு பார்த்தோம்னாலே உங்களுக்கு குரு புஷ்ய யோகம் ரவி புஷ்ய யோகம் சொல்லி புஷ்ய நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையோ அல்லது வியாழக்கிழமையிலையோ வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் தங்கம் வாங்கினாக்கா இப்போ அடகு கிடைக்க போகாது. நிறைய பேர் நான் எங்கிட்ட கேட்குறவா எல்லாமே பார்த்தோம்னா தங்கம் வாங்கினோன்னா வாங்கிட்டு நம்ம கொஞ்ச நாள் கூட இருக்கிறதுல அடகுக்கு போய்ட்டுறது அப்படின்றா. பட் ஆனால் செவ்வாய்க்கிழமையில் வாங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனாக இருக்கும். நான் வீட்டிலே இருக்கும் அப்படின்ற மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நல்ல ஹோரையாக பார்க்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமையில் நல்ல ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னாக்கா குரு ஹோரையில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி குரு ஹோரையில் வாங்கலாம். அது மாதிரி குரு ஹோரையாக தேர்ந்தெடுத்து பதிவு வாங்கினோம்னாக்கா உங்களுக்கு ஜென்ரலாக இந்த அடகு கிடைக்க போகாது. இது ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னதான் நம்ம மங்களகாரகன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாலுமே கூட செவ்வாய் தான் பார்த்தோம்னா நிறைய விஷயத்துக்கு காரணியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு ருணரோக சத்ருகாரகன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ருணம் அப்படின்றது கடன் அப்படின்னு நம்ம இப்போ இந்த காலத்தில் நம்ம டோட்டலாக எல்லா கடனுமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓவராலாக பார்த்தோம்னா நம்மளுடைய கர்மா ரிலேட்டடாகவுமே அதை சொல்லலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இப்போ நரசிம்மர் எல்லாம் ரிணவிமோசன ஸ்தோத்திரம் படிச்சுட்டு இருக்கா இல்லையா உங்களுக்கு, அதெல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு இவருக்கு இந்த செவ்வாய்க்கு பிரீதி பண்ணுறது. நரசிம்மர் செவ்வாயுடைய ஒரு தெய்வம் தான். நரசிம்மர் ஆகட்டும் ஆஞ்சநேயர் ஆகட்டும் அவ எல்லாமே செவ்வாயுடைய தெய்வம் தான். இப்போ இந்த ருணமாகட்டும் திடீர்னு ஏதாவது வரக்கூடிய ரோகமாகட்டும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த எதிரி தொல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் காரணமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த செவ்வாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் அதுக்கு கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு கிரகத்தை பேலன்ஸ் அதாவது பிரீதி பண்ணுறது சொல்லலாம். நம்ம பிரீதி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நம்ம ஜாதகத்தில் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அதை நம்ம பிரீதி செய்யும் பொழுது நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடச்சிரும்.